உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் போலி வெளிநாட்டு தூதரகம் நடத்தி மோசடி செய்த ஹர்ஷ்வர்தன் ஜெயின் என்பவரை தனிப்படையினர் சமீபத்தில் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. 2017ஆம் ஆண்டிலிருந்தே துபாஸ், வெர்டாட்டிகா, செபோர்கா, பவுல்யா மற்றும் லடோனியா உள்ளிட்ட சிறிய நாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி ஏராளமான இளைஞர்களிடம் பணத்தை கறந்து மோசடி செய்திருக்கிறார். அதோடு ஹவாலா முறையில் பண மோசடியிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார். 2005ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரை ஹர்ஷ்வர்தன் 150க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். அதில் 54 முறை ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் 22 முறை பிரிட்டனுக்கும் பயணித்து தனது பணத்தை அங்கு முதலீடு செய்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மொரீஷியஸ், பிரான்ஸ், கேமரூன் போன்ற நாடுகளில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வெளிநாடுகளில் ஜெயினுக்கு இருந்த 10 வங்கி கணக்குகளை தனிப்படை அதிகாரிகள் முடக்கினர். அதில் 6 கணக்குகள் துபாயிலும், 3 கணக்குகள் பிரிட்டனிலும், ஒரு வங்கி கணக்கு மொரீஷியஸிலும் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அத்துடன் அவரது பாஸ்போர்ட்டையும் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றனர். ஹர்ஷ்வர்தன் வீட்டில் நடத்திய சோதனையில் பல்வேறு நபர்களுடன் இருக்கும் புகைப்படங்களை பறிமுதல் செய்திருக்கின்றனர். அதில் குறிப்பாக சாமியார் சந்திரா சாமி, சவுதி ஆயுத டீலர் அன்ட்னன் கஷோகி ஆகியோருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் கிடைத்துள்ளன. சந்திரா சுவாமி மறைந்த முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், VP சிங், சந்திரசேகர் ஆகியோருக்கு ஆன்மீக குருவாக இருந்தவர். 1996ஆம் ஆண்டு நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக வந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சந்திரா சுவாமி கைது செய்யப்பட்டார். அவரது ஆசிரமத்தில் ரெய்டு நடந்தபோதுதான் அவருக்கு சவுதி ஆயுத டீலர் அன்ட்னன் கஷோகியுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு சந்திரா சுவாமி நிதி உதவி செய்ததாகவும் கூறப்பட்டது. சந்திரா சாமி தான் ஹர்ஷ்வர்தனை சவுதி ஆயுத டீலர் அன்ட்னன் கஷோகி மற்றும் அக்சன் அலி சையத் ஆகியோருக்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஹைதராபாத்தை சேர்ந்த சையது பண மோசடிக்காக ஹர்ஷ்வர்தனுடன் சேர்ந்து 25 போலி கம்பெனிகளை தொடங்கியிருக்கிறார். சையத் சுவிட்சர்லாந்தில் ஒரு கம்பெனியை தொடங்கி இருக்கிறார். அந்த கம்பெனி கமிஷன் அடிப்படையில் பெரிய அளவில் கடன் வாங்கி தருவதாக தெரிவித்தது. அந்த வகையில் 300 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் கேட்டவர்களிடம் கமிஷனாக வாங்கிய சையத் சுவிட்சர்லாந்துக்கு தப்பிச் சென்று விட்டார். 2022ஆம் ஆண்டு சையத் லண்டனில் கைது செய்யப்பட்டார். இந்த மோசடியில் ஹர்ஷ்வர்தனுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து போலீசார் விசாரித்திருக்கின்றனர். மேலும் 300 கோடி ரூபாயை ஹவாலா பணமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்றார்களா அல்லது போலி நிறுவனங்கள் பெயரில் கொண்டு சென்றார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். கடந்த 2002 முதல் 2004 வரை ஹர்ஷ்வர்தன் ஜெயின் வங்கி கணக்குக்கு சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஆயுத விற்பனையாளர் அட்னன் கஷோகி 20 கோடி ரூபாய் வரை பரிமாற்றம் செய்ததாக தெரிய வந்துள்ளது. எதற்காக இந்த பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டது என்ற கோணத்திலும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலகின் எந்த நாட்டாலும் அங்கீகரிக்கப்படாத வெஸ்ட் ஆர்டிகா நாட்டின் தூதரகம் என்று மிகப்பெரிய அறிவிப்பு பலகை ஹர்ஷ்வர்தன் அலுவலகத்தில் இருந்தது. இது தொடர்பாக வெஸ்ட் ஆர்டிகாவை விசாரணைக்கு அதிகாரிகள் தொடர்பு கொண்டு விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. 2016ஆம் ஆண்டு வெஸ்ட் ஆர்டிகா நாட்டுக்கு ஹர்ஷ்வர்தன் நன்கொடை கொடுத்திருக்கிறார். இதனால் அவரை அவர்களது அணியில் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் வெஸ்ட் ஆர்டிகா தூதரக நம்பர் பிளேட், பாஸ்போர்ட், சீல் போன்றவற்றை பயன்படுத்துவதில்லை. ஹர்ஷ்வர்தன் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி மோசடி செய்திருப்பதை அறிந்ததும் வெஸ்ட் ஆர்டிகா தங்கள் அமைப்பின் பிரதிநிதி என்பதிலிருந்து ஹர்ஷ்வர்தனை காலவரையற்று சஸ்பெண்ட் செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.